Hello all, welcome to this channel. நான் நரேந்திரநாத், மென்டர் அட் என்ட்ரி. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டேட்டா அனலிஸ்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் 2025 எடிஷன் போட்டிருப்போம். ஸோ இது வந்து 2026 எடிஷன். பட் நான் இந்த வீடியோவில் இன்டர்வியூ கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அண்ட் அலாங் வித் அவர் இன்டர்வியூ கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு டேட்டா அனலிஸ்டோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதை வந்து நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எந்த மாதிரி இன்டர்வியூஸ் போனாலும் நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஓகேவா? சரி. ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸோட இந்த மைண்ட் செட்டையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வெறும் டூல்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய காம்படிட்டிவ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது 2026 வெறும் டூல் நாலேஜ் இருந்தால் மட்டும் உங்களால் சர்வை பண்ண முடியாது. அலாங் வித் தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்யூரியாசிட்டி இருக்கணும். க்யூரியாசிட்டி அப்படின்னா டேட்டாவில் லட்சே உங்களோட பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதில் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் சம் க்யூரியாசிட்டி. இந்த டேட்டா வந்து ஏன் இப்படி இருக்குது, சேல்ஸ் ட்ராப் ஆகுது அப்படின்னா, ரெவன்யூ ட்ராப் ஆகுதுன்னா எதனால் வருது, ரைட்? அந்த க்யூரியாசிட்டி வந்து உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து பெட்டர் இன்சைட்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், லைக் இது வந்து உங்களுக்கு ஃபோர்காஸ்டிங்க்கு, ப்ரெடிக்ஷனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்க பேசும்போது லைக் இது நிறைய இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமைஸ்டு காம்ப்ளெக்ஸான ரெக்குயர்மெண்ட் வருதுன்னு வச்சுப்போம், அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும். இதுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வேணும். அண்ட் நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். ஸோ நமக்கு வந்து நீங்கள் நல்லா டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, இன்சைட்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, பட் அதை கம்யூனிகேட் பண்ணணும் எஃபெக்டிவாக. ஸ்டாக் ஹோல்டர்ஸ்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய இன்டர்னல் டீமுக்காகட்டும், நீங்கள் அதை எஃபெக்டிவாக வந்து எய்தர் டேஷ்போர்ட்ஸ் மூலமாகவோ, இல்லை உங்களோட ரிப்போர்ட்ஸ் மூலமாகவோ, உங்களோட ப்ரெசன்டேஷன் மூலமாகவோ அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் எனஃப் ஃபார் தட். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின். ஸோ இந்த மைண்ட் செட்டோட நம்ம இந்த இன்டர்வியூ கொஷின்ஸை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதில் வந்து கொஞ்சம் நம்ம டேட்டா அனலிஸ்ட்டோட வேர்ஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு ஹேக்கும் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி ரோலுக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போங்க. என்ன சார் மனப்பாடம் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னா, மனப்பாடம் பண்ணுறதுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது. ஓகேங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை ஒரு கொஷின்ஸ் ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் மிரர் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசும்போதும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகிறதுக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். சரி, இப்போது இந்த டேட்டா அனலிஸ்ட் வெர்ஷனில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன முக்கியமாக நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐ எம் அ டேட்டா அனலிஸ்ட். நீங்கள் சொல்லும்போதே நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்னு தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல், அதாவது ரெஸ்யூம்லேயே பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் தான் போட்டிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரோல் போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் டூல்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஸோ கேஸ் ஸ்டடீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி யூ பிகேம் அ டேட்டா அனலிஸ்ட், கரெக்டாக? அப்போது நீங்கள் சொல்லும்போது தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்லலாம், ஐ எம் அ டேட்டா அனலிஸ்ட் வித் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்து. ஸோ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லியாச்சு, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ரா டேட்டா இன்ட்டு ஆக்ஷனபிள் பிஸ்னஸ் இன்சைட். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்டர்வியூஸில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஆன்சர்ஸ்க்குமே ஹெச்ஆர்ட்டேருந்து அடுத்த கொஷின் ஷூட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்குற ஒரு ஃபாலோஅப் கொஷின் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு 200+ கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமில் எனக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி தான் எனக்கு வரும். ஓகே, மோஸ்ட்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வருவாங்க. இல்லைனா ரெஸ்யூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ் நம்மளோட ஜேடிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்த்துருவேன். அடுத்து அவங்க என்ன கொஷின், நான் கேட்குற கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்களோ அதுலேருந்து தான் நான் ஃபாலோஅப் கொஷின்ஸ் கேட்பேன். ஓகே, ஸோ எதர் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருப்பேன், கண்டிப்பாக அதெல்லாம் கவர் பண்ணிடணும்னு வச்சுருப்பேன். அது போக அவங்க சொல்கிறதுலேருந்து நான் ஃபாலோஅப் கொஷின்ஸ் கேட்பேன். அப்போது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபாலோஅப் கொஷின்ஸ் வருங்கிறதையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ரா டேட்டாவை பிஸ்னஸ் இன்சைட்ஸாக மாற்றக்கூடிய ஒரு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கீங்க, வாட் இஸ் த ரீசன்ட் ப்ராஜெக்ட். அப்போ அந்த ரீசன்ட் ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்டான சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் டேட்டா. இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு டெம்ப்ளேட்காக கொடுத்துருக்கேன். ஐடென்டிஃபை ட்ரெண்ட்ஸ், இம்ப்ரூவ் ரிப்போர்ட்டிங் எஃபிஷியன்சி அண்ட் சப்போர்ட் டெசிஷன் மேக்கிங். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம். இதிலிருந்து மேபி ஓகே சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் டேட்டாவா, என்ன மாதிரி ஒரு டேட்டா செட் ஒர்க் பண்ணிங்க, எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது, மேபி வந்து அந்த வால்யூம் இப்படி எவ்வளோ இருந்துச்சு,
என்ன டொமைனுக்கு பண்ணீங்க. சேல்ஸ்னால் எல்லா டொமைன்லேயும் சேல்ஸ் இருக்குது. எந்த டொமைனில் சேல்ஸ்க்கு அனாலிசிஸ் பண்ணீங்க. ஓகே, ஸோ இதை பற்றி அடுத்த கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டேட்டா அனலிஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கண்டிப்பாக ஃபாலோஅப் கொஷின்ஸ் இருக்கும். என்ன மாதிரி ஃபாலோஅப் கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இன்டர்வியூஸ் இது கேட்குறாங்கன்னா, they want to know whether you are clear. ஓகே, நீங்கள் கிளியராக இருக்கீங்களா அப்படின்னு, ஒரு கிளாரிட்டியோடு இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் ரெலவன்ஸ், இந்த ஜாபுக்கு நீங்கள் ரெலவெண்ட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை வச்சே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் இதில் உங்களோட லைஃப் ஸ்டோரி பற்றி நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் என்னோட அப்பா இது பண்ணிகிட்ருக்காங்க, அம்மா இது பண்ணிகிட்ருக்காங்க, பிரதர் இது படிச்சுட்ருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை. இது வந்து ஆஃப்டர் ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் ஆனதுக்கப்புறமா அந்த ஹெச்ஆரில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லும்போது மேபி இந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் இன்டர்வியூ டைமில் இதை பற்றி நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் தே ஆஸ்க் யூ. ஓகே, ஸோ கேட்காத வரைக்கும் நீங்கள் சொல்ல வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரிக்கான கொஷின், ஹவு டு யூ அப்ரோச் பிஸ்னஸ் ப்ராப்ளம் யூஸிங் டேட்டா. ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை டேட்டா வச்சு நீங்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் நிறையா ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். பட் நான் சொன்ன மாதிரி சில கொஷின்ஸ், ப்ரீடிஃபைன் கொஷின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். அப்போ அந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட அப்ஜெக்டிவை வந்து புரிஞ்சுக்கிட்டு அண்ட் அதுக்கு என்ன டெசிஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை, அதில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸு, பேட்டர்ன்ஸு, ரெலவன்ஸ் மெட்ரிக்ஸ். இப்போ ரெலவென்ட் மெட்ரிக்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் சேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல்ஸுக்கு தகுந்த மெட்ரிக்ஸ் என்ன இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மெட்ரிக்ஸ் என்ன இருக்கும். அப்போ மெயினாக இந்த மெட்ரிக்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து டொமைன் நாலேஜ்னு நம்ம சொல்கிறது. ஸோ டொமைன் நாலேஜ். ஸோ இப்போ என்னென்ன டொமைன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஃபினான்ஸ் டொமைன் இருக்குது, இ-காமர்ஸ் டொமைன் இருக்குது, மார்க்கெட்டிங் டொமைன் இருக்குது, ரைட், ஹெல்த் கேர் டொமைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இல்லை உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டடி டொமைன் வந்து எதில் இருக்கோ அதுக்கு தகுந்த டொமைன்ஸில் நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு டேட்டாவை க்ளீன் பண்ணி வேலிடேட் பண்ணுறது, அனாலிசிஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறமா நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸை பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளமை எந்த ஒரு அப்ரோச்சில் பண்ணுவீங்கன்னு உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து சில டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்கலாம். லெட்ஸ் சே டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாயின், இந்த ஜாயின் லெஃப்ட் ஜாயினுக்கும் இன்னர் ஜாயினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கொஷின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இது ஹோப் உங்களுக்கு ஜாயின்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஷின் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் மிஸ்ஸிங் ஆர் டர்ட்டி டேட்டா. டர்ட்டி டேட்டானா ஒன்றும் இல்லை, லைக் சம்டைம்ஸ் பார்த்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளட்டடாக இருக்கும், மெஸ்ஸியாக இருக்கும், நம்மளால் வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியாது டேட்டாவை. ஓகே, ஸோ ஃபார்மேட்ஸ் மாறி இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரி டேட்டா செட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸாக பில்ட் பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணாமல் விட்டுருந்தோம்னா அதை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையும் நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டேட்டாலாம் வந்து மிஸ் ஆகுது, ஏன் மிஸ் ஆகுது. ஸோ ரியல் டைமில் டேட்டா மிஸ் ஆகுது அப்படின்னா என்னென்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இஃப் யூ ஃபைண்ட் த டேட்டா இஸ் மிஸ்ஸிங், அந்த ப்ராஜெக்டோட நேச்சர் பொறுத்து அது மாறும். சில ப்ராஜெக்டில் அந்த டேட்டா வந்து ரொம்ப க்ரூஷியலான டேட்டாவாக இருக்கும். ஸோ நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இத்தனை டேட்டா வந்து மிஸ் ஆகுது, மேபி ஒரு ரெஸ்பாண்டன்ட் வைஸ் டேட்டா வருது அப்படின்னா எந்த ரெஸ்பாண்டன்ட்ஸ்க்கு எவ்வளோ டேட்டா மிஸ் ஆகுது, மேபி ஒரு சர்வே கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா எந்தெந்த கொஷின்ஸில் மிஸ் ஆகுது, இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் வந்து பண்ணணும். யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னா எதிர் வந்து அந்த டேட்டா கலெக்ஷன் டீமுக்கோ இல்லை அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய டீமுக்கோ நம்ம அனுப்புவோம். அல்லது இமெயில் கம்யூனிகேஷன் வழியாக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி இந்த டேட்டா செட்டில் இவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணோம். எதர் நம்ம டேட்டா வந்து டம்மி டேட்டா வச்சு ஃபில் பண்ணுறதா, இல்லை அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா, இல்லை அந்த டேட்டாவை மறுபடியும் கெட் பண்ணுறக்கு ரீகான்டாக்ட் பண்ணி அந்த டேட்டாவை கெட் பண்ண முடியுமா, ரீகான்டாக்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் வருதுன்னா உங்களோட ப்ராஜெக்ட் பொறுத்து அது மாறும். ஓகே, எதர் நீங்கள் டேட்டாவை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை டேட்டாவை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அந்த ரீகான்டாக்ட் பண்ணி அந்த டேட்டாவை கெட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அந்த டேட்டாவை ஃபில் பண்ண மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் ரீகான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு டேட்டா ஃபில் ஆகியே வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எடுத்தோடனே வந்து டேட்டா வந்து நீங்கள் ஆவரேஜ் வச்சோ மீடியன் மோடு வச்சு நீங்களாக ஃபில் பண்ணிடாமல் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூ ஷுட் டேக் த டெசிஷன். ஓகே, ஸோ கிளியராக? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ட் தான் சொன்னேன். நம்ம கான்டெக்ட் தகுந்த மாதிரி மாற்றணும். ஐ மே ரிமூவ் ரெக்கார்ட்ஸ், இம்புட் வேல்யூஸ் யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஆர் ஃப்ளாக் தெம் ஃபார் பிஸ்னஸ் ரிவ்யூ. இதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஹவு டு யூ டிசைட் விச் சார்ட் டு யூஸ்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம ஒரே பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். பட் எதில் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஐ சூஸ் சார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த கொஷின்ஸ் பீங் ஆன்சர் ஆப்வியஸாக. ஸோ ட்ரெண்ட்ஸ் ஓவர் டைம் யூஸிங் லைன் சார்ட். அப்போது என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் காமனாக ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு என்ன மாதிரி சார்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் வரும். அதாவது டேரெக்டாக வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்காம எப்படி அதை சூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஷூட் ஆகலாம். ஓகே, ஸோ முக்கியமான விஷயம் நம்ம விஷுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை டெக்கரேஷன் பர்பஸ்க்காக இல்லை, ஒரு ஸ்டாக் ஹோல்டர் பார்க்குறாங்கன்னா பார்த்ததும் புரியறக்காக, அந்த பிஸ்னஸ் மெட்ரிக்ஸ் புரியறக்காக. நெக்ஸ்ட் அகைன் ஒரு டெக்னிக்கல் கொஷின், எக்ஸ்பிளைன் குரூப் பை வித் ரியல் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் குரூப் பை கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரீஜனல் வைஸ் வந்து சேல்ஸ் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். லட்சே தமிழ்நாடுல என்ன சேல்ஸ் இருக்குது, கேரளாவில் என்ன சேல்ஸ் இருக்குது, கர்நாடகா என்ன சேல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீஜன் வைஸ் நான் சேல்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் குரூப் பை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது நீங்கள் அக்ரிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் பை ஈஸியாக தெரிஞ்சிடும், ரைட்? ஓகே, வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் இன்சைட் யூ ஜெனரேட்டட்? ஸோ நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிக்கிங்கன்னு, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டில் என்ன மாதிரி இன்சைட்ஸ்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு ரிப்பீட்டிங்காக ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் திடீர்னு ப்ரைஸ் சேஞ்ச் ஆனனால அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டாரு, ஆர் இத்தனை பேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஒரு இன்சைட். இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து டேட்டா வருது, க்ளீன் பண்ணுறீங்க, மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, டூப்ளிகேட் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தட், அந்த இன்சைட்ஸ்லேருந்து நீ என்ன வந்து ஒரு ஸ்டோரியை வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியுது, ரைட்? அது பிஸ்னஸ் டிசிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எய்தர் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வந்துடும், அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஓவர்வியூவான டேட்டா வந்துடும், நீங்கள் வந்து இன்சைட்ஸ் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்குயர்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுட்டு, அப்ஜெக்டிவாக புரிஞ்சுட்டு நீங்களாக வந்து கொஷின்ஸை டெவலப் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் என்ன இன்சைட்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிறீங்கிறத டீட்டெயிலாக சொல்லலாம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹவு டு யூ வேலிடேட் யுவர் அனாலிசிஸ்? ஓகே, நீங்கள் எல்லாமே அனாலிசிஸ்லாம் பண்ணுறீங்க, சார்ட்ஸ்லாம் போடுறீங்க, அதை நீங்கள் வேலிடேட் பண்ணுறீங்களா, இல்லை ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் அதை போட்டுட்டு விட்டுட்டு போயிடுறீங்களா? இப்போ ஒரு ரெக்குயர்மெண்ட் வருதுன்னா அதுக்கு சார்ட் பில்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்களா? இல்லை அதை நீங்கள் கரெக்டாக அதுக்கு டேட்டா பாப்புலேட் ஆகிருக்கா, நீங்கள் க்ளீனிங் பண்ணதில் டேட்டா லாஸ் ஆகிருக்கு, மேபி ஏதாவது ரிமூவ் பண்ணியிருந்துக்கலாம், கரெக்டாக தான் ரிமூவ் ஆயிருக்கா, டோட்டல் ரோஸ் எத்தனை இருந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேட்டாவை என்ன பண்ணால் வேலிடேட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்டெப் பண்ணுறதுனால அது வேறு ஒரு பகுதியில் அது அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, கரெக்டாக? ஸோ அதுதான் ஹவு டு யூ வேலிடேட் யுவர் அனாலிசிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இவ்வளோ நாள் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு யூ கேன் கிராஸ் செக் த ரிசல்ட்ஸ் யூஸிங் மல்டிபிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரோ கவுண்ட், நான் சொன்ன மாதிரி ரோ கவுண்ட் பார்க்கலாம், வேறு ஏதாவது எட்ஜ் கேசஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு ட்ரெண்ட்ஸ் வந்து எப்படி மாறி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக வேலிடேட் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அப்படியே வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணுவீங்க, அது அப்படியே என்ன சொல்கிறது, பிளைண்டாக வந்து நீங்கள் பிலீவ் பண்ணிடாமல் நீங்கள் ஒரு தடவை அதை கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே ஃபைன். அண்ட் ஆல்சோ யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் டீம்மேட்ஸ் அல்லது ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட இந்த ஃபைண்டிங்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஹவு டு யூ யூஸ் ஏஐ ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 இதுக்கு மேலே நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. எல்லா ஃபீல்ட்லையுமே ஏஐ அப்படிங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் ஒரு டூலாக வந்துடுச்சு. ஏஐ வந்து எப்போவுமே நம்ம அசிஸ்டண்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை டிபெண்ட் பண்ணி என்டையர் ஒர்க்கையும் அதை நம்ம டிபெண்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு க்ரியேட்டிவாக இருக்க முடியாது. ஸோ ஏஐ நம்மளோட அசிஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் அதை யூட்டிலைஸ் பண்ணணுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் அதை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடியாகி இருக்கணும்.
ஸோ ஹவு டு யூஸ் ஏஐ as a டேட்டா அனலிஸ்ட்? ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்கியூஎல் queries இது பண்ணுறது, பைத்தன் கோட் டீபக் பண்ணுறக்கு, இன்சைட்ஸை சம்மரை பண்ணுறக்கு, அண்ட் குயிக்கராக வந்து பவர் பிஐ டேக்ஸ் கிரியேட் பண்ணுறக்கு, எக்ஸல் ஃபார்முலாஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ என்ஷூர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வேலிடேட் ஆல் அவுட்புட்ஸ் பிஃபோர் யூஸிங் தம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். why should we hire you as a data analyst? ஓகே, இது வந்து ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குது. இதுக்கான கான்ஃபிடன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் இன்டர்னலாக இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஐ கம்பைன் டெக்னிக்கல் ஸ்கில் வித் ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கம்யூனிகேஷன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பட் இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் கம் வித்தின் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, நீங்கள் இத்தனை நாள் போட்ட எஃபர்ட்ஸ்லேருந்து வரும். ஓகே, ஐ ஃபோக்கஸ் ஆன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் நாட் ஜஸ்ட் கிரியேட்டிங் டேஷ்போர்ட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணி இன்சைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர வெறும் டேஷ்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டு இதான் நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம போர்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா சால்விங் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸுங்கிறத சொல்லணும். ஸோ ஐம் ஆல்சோ கம்ஃபர்டபுள் லேர்னிங் நியூ டூல்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நிறையா டூல்ஸ் புதுசாக வந்துட்டுருக்கு. ஸோ நியூ டூல் அடாப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் அடாப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டெல். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த கொஷின் தட் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் டேட்டா அனலிட்டிக்கல் ரோல் இன்டர்வியூஸ். அண்ட் இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு என்ன மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அதுக்கு எப்படி பெட்டராக ஆன்சர் பண்ணலாம், அந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டா அனலிட்டிக்கல் இன்டர்வியூஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.